எப்பவுமே ஏட்டிக்கு போட்டியா பேசணும்னு நினைக்கிற வானதிக்கு சரியான பதிலடி கொடுக்கறதுக்கு சோழன் தான் கரெக்ட் அப்படின்னு நீங்களும் நம்பினா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அன்னைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு சைட்ல இருந்து திரும்பின சேரன் கை கால் முகம்லாம் கழுவிக்கிட்டு இருக்க, அதே சமயம் எப்படியாவது அண்ணன் இன்னைக்காவது நம்ம கிட்ட பேசுமா அப்படிங்கிற மாதிரி பல்லவனும் பக்கத்துல போய் நெருங்கி நெருங்கி நிற்க, திடீர்னு பல்லவனுக்கு ஃபோன் வருது. பல்லவனும் ஐயோ காயத்ரி தான் பண்ணுறா, ஏற்கனவே அண்ணன்கிட்ட இவனால தான் நமக்கு கெட்ட பேர், இப்போ எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அண்ணன் அது வந்துண்ண அப்படின்னு சொல்லிட்டு பேச முயற்சி செய்கிறாரு. உடனே அங்கே உள்ளே இருக்கிற நிலா கிட்ட, ஏப்பா நிலா ஒரு நிமிஷம் இங்கே வாப்பா, நான் இப்போ தான் அங்கே சைட்லேருந்து திரும்பி வந்திருக்கேன், இப்போ காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொல்லு, அதுக்கு தானே என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாடமாடையாக பேசுகிறாரு சேரன். உடனே நிலாவோ என்னடா பல்லவா என்ன வேணும், என்ன அண்ணா கிட்ட சொல்லணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே பல்லவன் அழுகிறாரு. அண்ணி அண்ணன் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயம் திரும்பவும் கால் வருது பல்லவனுக்கு காயத்ரி கிட்ட இருந்து. அப்பவும் கட் பண்ணி விட சேரனுக்கு டவுட் ஆயிடுது. நிலா யார் ஃபோன்லன்னு கேளுப்பா, நான் கேட்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், இருந்தாலும் அந்த பொண்ணு இவனால் ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்கு, இப்போ வரைக்கும் அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம சப்போர்ட்டாக நின்று அந்த பிரச்சனையிலேருந்து அவளை வெளியில் வர வைக்கணும்ல, யாருன்னு பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்ல, உடனே நிலாவும் யாருடா பல்லவா ஃபோனில் அட்டன் பண்ணி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடிங்கி நிலா பார்க்க, அண்ணே நீங்கள் நினச்ச மாதிரி காயத்ரி தானே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்கிறாங்க. உடனே சேரணும் நிலா என்னன்னு கேட்டு பாருப்பா, இவன் பாட்டுக்கு கட் பண்ணி விடுறான், கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இவனுக்கே இவ்வளவு மனசு வலிக்கும் பொழுது பாவம் ஒரு பெண் பிள்ளை, அவள் மனசு எவ்வளவு வருத்தமாக இருக்கும், அவள் இன்னும் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து வீட்டுக்கு போனாலா, அவளோட பெத்தவங்க வந்து என்ன சொன்னாங்க ஏதுங்கிறத கேட்டானா, எதையுமே இல்லாமல் இங்கே இவன் பிரச்சனையை மட்டும் தீர்க்கணும்னு எனக்கு பின்னாடி பூனைக்குட்டி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் கடிக்கிறாரு பல்லவனை. உடனே நிலாவும் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணி பேச, காயத்ரி அழுதுகிட்டே பேசுகிறாங்க. என்னங்க நான் காயத்ரி பேசுகிறேன், பல்லவன் இல்லையா பக்கத்தில் அப்படின்னு காயத்ரியும் சொல்ல, காயத்ரி நான் பல்லவனோட அண்ணி நிலா தான் பேசுகிறேன், என்னப்பா என்னாச்சு, அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு உங்களோட பேரண்ட்ஸ் வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்களா, ஆக்சுவலாக நானே இப்போ உனக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் நினச்சேன், சேரன் அண்ணனும் ஃபோன் பண்ணி கேட்கணுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாருப்பா, என்ன ஆச்சு பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. உடனே காயத்ரியோ இல்லைங்க நான் இன்னும் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கேன் அப்படின்னு கண் கலங்க அழுகிறாங்க காயத்ரி. அதே சமயம் ஐயோ அழாதீங்க, எதா இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு நிலாவும் சொல்ல, எல்லாருமா சுற்றி வர நின்று காயத்ரிக்கு ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நிற்க பல்லவனும் நிற்கிறாரு. பல்லவன் நிற்கிறத பார்த்துட்டு சேரன் மேலேருந்து கீழே வரைக்கும் கடுமையாக முறைக்கிறாரு. அதே சமயம் பல்லவனும் அழுகிற மாதிரி முகத்தை வச்சுட்டு பார்க்க, உடனே காயத்ரி சொல்கிறாங்க, இல்லைங்க ஊரில் இருந்து எங்கள் அப்பா அம்மா வந்தாங்க, கூடவே சொந்தக்காரங்கன்னு ஒரு 10 பேருக்கு பக்கமாக கூட்டிகிட்டு வந்தாங்க, எல்லாருமா எங்கள் அப்பா அம்மாவை ரொம்ப கீழ்த்தரமாக திட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, நீ காலேஜ் போகிறதுக்கு பொண்ண இங்கே அனுப்பிச்சி வச்சியா இல்லை லாட்ஜாக போகிறதுக்கு அனுப்பிச்சி வச்சியான்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பிள்ளைய நம்ம ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தால் நான் உங்களை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருவேன்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மாவை எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே ஒதுக்கி வைக்கிற மாதிரி பேசுனாங்க. அந்த பேச்சுக்கெல்லாம் பயந்துட்டு நான் பண்ணின தப்பை அவங்க மனசார ஏற்றுக்க முடியாமல் என்னை போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டுட்டு கூட்டிகிட்டு போங்கன்னு போலீஸ்காரங்க சொன்னப்ப அக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தேம்பி காயத்ரி அழுதுகிட்டே ஃபோனில் நிலா கிட்ட பேச, உடனே நிலாவோ இப்போ அதனால் விட்டுட்டு போயிட்டாங்களா, உன்னை கையெழுத்து போட்டு கூட்டிகிட்டு போகலையா அப்படின்னு கேட்குறாங்க நிலா. உடனே இல்லைக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுக. உடனே நீ அழாதப்பா அழாத, நான் இங்கே வீட்டில் பேசிட்டு உடனடியாக உன்னை திருப்பி கூட்டிகிட்டு வர்றதுக்கான ஏற்பாடுகளை பார்க்குறோம் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. பக்கத்தில் நிற்கிற சோழனும் என்னங்க என்னாச்சு அந்த காயத்ரிக்கு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சோழன், அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்துட்டு நீ எனக்கு வேண்டாம் இனிமேல்னு சொல்லி அங்கே போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே அவளை தலைமூழ்கிறதா எங்கள் சொந்த பந்தம் எல்லாரும் முன்னாடியும் இனிமேல் நீ எனக்கு பிள்ளையே இல்லைன்னு சொல்லி அவங்க ஒட்டு மொத்தமாக தலைமூழ்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி காயத்ரி ஃபோனில் சொல்லி அழுகிறா. போலீஸ்காரங்களும் கையெழுத்து போட்டால் தான் வெளியில் விடுவேன்னு சொல்லி அனுப்ப மாட்டேன்னு சொல்லி அவளை வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஒரு நாள், அதாவது 24 மணி நேரத்துக்குள்ளே அவளை யாராவது வந்து நாமினியாக கையெழுத்து போட்டு வெளியில் எடுத்துகிட்டு போகலைன்னா அடுத்தது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து லாக்அப்க்கு அனுப்பிச்சு அதுக்கப்புறம் கோர்ட்டு அங்கே எங்கேன்னு அவளை போக வச்சிருவாங்க.
வச்சிருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல உடனே கண் கலங்குறாரு பல்லவன். ஐயோ அண்ணி, இத்தனைக்கும் காரணம் நான் தானே அண்ணி, நான் உயிரோடையே இருக்கக்கூடாது அண்ணி, நான் செத்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மரத்துல தலையை முட்டி முட்டி அழுகிறாரு பல்லவன். உடனே நிலாவோ, ஏய் பல்லவா, நீ என்னடா பண்ணுவ, அதுதான் நேத்தே நீ பண்ணது தப்புன்னு உணர்ந்துட்டல, இப்ப திடீர்னு மறுபடியும் அதை நினைச்சு இப்படி தலையை முட்டிட்டமாயும் என்ன ஆக போகுது, கொஞ்சம் பேசாம அமைதியா இருடா பல்லவா, அடுத்தது எப்படி நம்ம காயத்ரியை மீட்டு கொண்டு வருவாங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல உடனே சேரன், நிலா நடப்பா, முதல்ல ஸ்டேஷனுக்கு போகலாம், பாவம்ப்பா அந்த பொண்ணு, இவனை நம்பி வந்து நம்ம எப்படிப்பா கைவிட முடியும் அப்படின்னு சொல்ல, ஆமாண்ணே வாண்ணே, என்னானாலும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் காரை எடுக்க சேரன் நிலா ஏறி நிற்க அங்கே காருக்கு பக்கமாக வந்து கண்ணை தொடச்சிக்கிட்டே அழுதுகிட்டே நிற்கிறாரு பல்லவன். ஏற முயற்சி செய்ய உடனே சேரன் கீழே இறங்கி, நீ எதுக்குடா வர்ற, இது வரைக்கும் நீ பண்ணது பத்தாதா அந்த பிள்ளைக்கு, இன்னமும் நீ ஏதாவது பண்ண போறியா? ஒன்றும் தேவையில்லை சார், நீங்கள் ஒன்றும் அந்த பிள்ளைக்கு நீ பண்ணி கிழிக்க வேண்டாம், இனி என்ன பண்ணமோ அதை நானும் நிலாவும் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்ல உடனே சோழனும், அண்ணே ஏறின காரில் முதல்ல அப்படின்னு சொல்ல உடனே சேரணும், வந்துட்டுண்டா சோழா அப்படின்னு மறுபடியும் காரில் ஏறி உட்காந்துக்க போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி சோழன் காரை ஓட்டிட்டு போறாரு. நிலாவும் பரிதப்பி போட, என்ன பாவம் அந்த காயத்ரியோட மனசு இப்போ எவ்வளவு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்ல உடனே சேரணும், ஆமாப்பா என்னாலேயே நினச்சி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நேராக இன்ஸ்பெக்டர் கிட்ட போய், சார் அந்த பொண்ணு காயத்ரியை நாங்கள் வெளியில் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, என்னங்க அவங்களோட பேரண்ட்ஸே எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, இத்தனைக்கும் காரணம் உங்கள் தம்பி பல்லவன் தானே அப்படின்னு சொல்ல, ஆமாம் சார் ஆமாம், அதுக்காகத்தான் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்களால் முடிஞ்ச உதவியை இந்த பொண்ணை வெளியில் எடுக்கலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரணும் சொல்ல, சரி கையெழுத்து போட்டு அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டரும் சொல்ல, சேரன் கையெழுத்து போட்டு காயத்ரியை கூட்டிட்டு வர்றாரு வெளியில. வந்த காயத்ரி அழுது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. என்னால தானே உங்க தம்பி பல்லவனுக்கும் உங்களுக்கும் கெட்ட பேரு, இவ்வளவு சிரமம், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு காயத்ரி அழுக நிலா கண்ணீரை தொடச்சி விட்டு அப்படியே கட்டி அணைச்சு ஆறுதல் சொல்றாங்க காயத்ரிக்கு. காயத்ரி, நீயும் பல்லவனும் சின்ன பசங்க, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாம எதுவுமே புரிஞ்சுக்காத வயசுல போய் இப்படி உட்காந்து இந்த மாதிரி ஒரு வம்புல மாட்டிட்டீங்க, பரவாயில்ல, லைஃப்ல எல்லாமே ஒரு பாடம் தான், எதுவாக இருந்தாலும் ஃப்யூச்சர்னு ஒன்று இருக்குது, அதை நினச்சி பார்த்து தப்பு எது ரைட் எதுன்னு யோசிச்சு பண்ணணுமா அப்படின்னு சொல்ல, சரி, ஆனால் இனிமேல் நான் எங்கே போவேன், எனக்கு எங்கேயுமே யாருமே கிடையாதே, அதுதான் என்னோட சொந்தக்காரங்க பேரண்ட்ஸ்னு எல்லாருமே என்னை தலைமூழ்கிட்டு போயிட்டாங்களே, எனக்கு காலேஜ் ஃபீஸ் கூட கட்ட மாட்டேன்னு எங்கள் அப்பா அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்கக்கா அப்படின்னு அழுக உடனே ஹாஸ்டலுக்கு கொண்டுட்டு போய் விடுறாங்க. அதே சமயம் காயத்ரி இருக்கிற அந்த ஹாஸ்டலில் சொல்கிறாங்க, இனிமேல் இவ இங்கே இருந்தால் இங்கே இருக்கிற பிள்ளைங்களும் சேர்ந்து கெட்டு போயிடும், எங்கள் பிள்ளைங்களும் சேர்ந்து முதல்ல இவளை வெளியில் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு காயத்ரியோட பேகையெல்லாம் தூக்கி எறிய உடனே நிலா, பரவாயில்லைங்க நாங்கள் கூட்டிகிட்டு போய்க்கிறோம், ரொம்ப சத்தம் போடாதீங்க அப்படின்னு அங்கே மிரட்டிட்டு காயத்ரியை வீட்டுக்கே அழைச்சிட்டு போய்க்கலானா அப்படின்னு அழைச்சிட்டு வர்றாங்க. அதை பார்த்துட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற கஸ்தூரி என்ன சொல்கிறாங்கன்னா, எது என்னடா கூத்தா இருக்கு, ஏற்கனவே ஒருத்தி ஏதோ பணக்காரின்னு கல்யாணம் ஆகியும் ஆகாத கதையாக வந்து உட்காந்துருக்கா, இப்போ இன்னும் 2 பசங்க இடையில பெரியவனுங்க இருக்கும் பொழுது இப்போ சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒருத்தியை கூட்டிகிட்டு வந்து இந்த மானங்கெட்ட பொழப்பு எந்த குடும்பத்திலாவது நடந்ததுண்டா அப்படின்னு பேசுகிறாங்க. அதுவும் கல்யாணமே ஆகாமல் 4-5 ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் இவளையும் கூட்டிகிட்டு வந்து கூத்தடிக்கிறாங்க. கஸ்தூரி ஏளனமாக பேச நீலா சாமி படத்துக்கு முன்னாடி இருந்த தாலி எடுத்துகிட்டு வந்து பல்லவன் கையில் கொடுத்து, பல்லவா இந்தா இதை காயத்ரி கழுத்துல கட்டு அப்படின்னு சொல்ல பல்லவன் அதிர்ச்சியாகி முழிக்கிறாரு. அண்ணி, அண்ணங்க இருக்கும்போது எப்படி எனக்கு கல்யாணமா அப்படின்னு அழுகிறாரு. பக்கத்துல நிக்கிற சோழன் சொல்றாரு, இத அந்த பொண்ணை லாட்ஜுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், கடடா தாலிய அப்படின்னு சொல்றாரு சோழனும்.